जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். மகாயான விஷயம். மகாயானத்தை பத்மபாதர் குறிப்பிட்டிருக்கிறாரே. கிறிஸ்து சகாப்த ஆரம்பத்தில் இருந்திருக்கக்கூடிய கனிஷ்கரின் காலத்தில்தானே பௌத்தம் மகாயானம் ஹீனயானம் என்று உடைந்தது என்று பாயிண்ட் பார்த்தோம். இப்படி முழுக்க வேறு வேறாக 2 பிரிவுகள் உறுதிப்பட்டது கனிஷ்கர் காலத்தில்தான் என்றாலும் புத்தர் மகா பரிநிர்வாணம் அடைந்ததை அடுத்து ராஜகிருகத்தில் நடந்த முதலாவது பௌத்த மகாநாட்டிலேயே 2 விதமான அபிப்பிராயக்காரர்கள் மோதிக்கொண்டார்கள் என்றும், அப்புறம் ஸ்தவிரவாதம் அதாவது தேராவாதம் என்று பாலி பெயரில் வழங்குவது என்றும், மகாசங்கிகம் என்றும் இந்த 2 பிரிவுகளும் விரிந்து கொண்டே போய்தான் முடிவில் முறையே ஹீனயான மகாயானங்களாக ஆயின என்றும் அவர்களுடைய மத புஸ்தகங்களில் இருந்து தெரிகிறது. முதலில் இருந்தே பல காலம் ஹீனயானம் மகாயானம் என்ற இந்த பெயர்களும் ஓரளவு வழங்கியிருக்கலாம். அப்படியானால் பத்மபாதர் அந்த பெயர் குறிப்பிட்டதில் குரோனலாஜிக்கல் எரர் அதாவது கால கணிப்பில் தவறுதல் இல்லைதானே? மெகஸ்தனிஸ் சமாச்சாரத்தை நினைவு வைத்துக்கொண்டு ஹிஸ்டரி முழுதையும் முற்காலத்துக்கு தள்ளினாலோ இந்த கேள்வியெல்லாம் அடிபட்டு விடும். திரவிட சிசு விஷயம். திரவிட சிசு சமாச்சாரத்தை பார்ப்போம். ஆச்சாரியாலே திரவிட சிசுதான், தமிழ் குழந்தைதான் என்று சொன்னேன் அல்லவா? அவரேதான் குழந்தையாயிருந்தபோது அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணி அற்புதமான கவிதாவிலாசம் பெற்றார் என்று மலையாள தேசத்தில் சொல்கிறார்கள். காலடிக்கு ரொம்ப கிட்டேயே மாணிக்க மங்கலம் என்று கிராமம் இருக்கிறது. அங்கே அம்பாளுக்கு காத்யாயனி என்ற பெயரில் கோயில் இருக்கிறது. ஆச்சாரியாளின் அப்பா தினமும் அங்கே போய் பூஜை பண்ணுவாராம். பால் நெய்வேத்தியம் பண்ணி புத்திரருக்கு கொண்டு வந்து கொடுப்பாராம். அம்பாள் பிரசாதம் என்று சொல்லி கொடுப்பாராம். குழந்தையாயிருந்த ஆச்சாரியாள் அப்பா கொண்டு போகும் பாலை அம்பாளே பானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்காக பாக்கி வைத்து அனுப்புகிறாள் என்று நினைத்து கொண்டு இருந்தாராம். ஒரு சமயம் அப்பா வெளியூர் போக நேர்ந்ததால் ஆச்சாரியாளே அங்கே போய் பூஜை பண்ணி அம்மா சாப்பிடு என்று சொல்லி பால் நெய்வேத்தியம் செய்தாராம். ஒரு பெரிய அனுகிரக லீலை செய்ய வேண்டும் என்று உத்தேசித்திருந்த அம்பாள் பாக்கி வைக்காமல் அந்த பால் முழுதையும் சூக்ஷ்மமாக ஸ்வீகரித்து கொண்டு விட்டாளாம். அப்புறம் குழந்தை சேஷ பிரசாதம் வைக்க காணோமே என்று வருத்தப்பட்டவுடன் தன் க்ஷீரத்தையே அனுகிரகித்தாளாம். இப்படி அங்கே ஐதிகம் இருக்கிறது. சௌந்தர்ய லஹரியின் பிரசித்த பாஷ்யங்களான லக்ஷ்மிதரா, சௌபாக்கியவர்தனி, அருணாமோதினி ஆகிய புஸ்தகங்களிலும் திரவிட சிசு என்பதற்கு இப்படித்தான் வியாக்கியானம் செய்திருக்கிறது. லக்ஷ்மிதராவில் திரவிட சிசு என்பதற்கு திராவிட ஜாதியில் அவதாரம் பண்ணிய குழந்தையான இந்த ஸ்தோத்திரகர்த்தா என்று மட்டும் சொல்லி விட்டிருக்கிறது. குறிப்பு: திரவிட ஜாதி சமுத்பவக பாலக ஏதத் ஸ்தோத்திரகர்த்தா. மற்ற 2 பாஷ்யங்களிலும் விரிவாகவே மேலே சொன்ன கதையை கொடுத்திருக்கிறது. ஆனபடியால் ஞான சம்பந்தருக்கு அப்புறம்தான், அதாவது 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் ஆச்சாரியாள் என்று சொல்வதற்கில்லை. சுத துரோகி விஷயம். சுத துரோகி என்று 7ஆம் நூற்றாண்டு பிள்ளைக்கரிக்காரரை சொன்னதற்கு என்ன ஆன்சர்? ஆச்சாரியால் பக்தி ஸ்தோத்திரமே பண்ணியிருக்க முடியாது என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லைதான். ஆனாலும் ஆச்சாரியால் பேரில் இப்போது வழங்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுமே அவர் பண்ணியதாகத்தான் இருக்குமா என்றால் கொஞ்சம் யோசிக்கும்படியாக இருக்கிறது. சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி, பஜகோவிந்தம், சுப்பிரமணிய புஜங்கம், கனகதாராஸ்தவம் போன்றதெல்லாம் அவர்தான் பண்ணியிருப்பார்.
ஆனாலும் ஒரு சில ஸ்தோத்திரங்களை பார்க்கும்போது வேறே விதமாக நினைக்கும்படி அகச்சான்று கிடைக்கிறது. உதாரணமாக தேவி அபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம் என்று ஆச்சாரியால் இயற்றியதாக ஒன்று இருக்கிறது. அதில்தான் கெட்ட பிள்ளை பிறப்பதுண்டு, ஆனால் கெட்ட அம்மா என்று ஒருத்தி ஒரு நாளும் இருப்பதில்லை. குபுத்ரோ ஜாயேத க்வச்சிதபி குமாதா ந பவதி என்று வருவது. அதிலே ஸ்பஷ்டமாக 85 வயசுக்கு மேலே ஆகிவிட்ட எனக்கு நீ கிருபை பண்ணாவிட்டால் நான் யாரிடம் அடைக்கலம் புகுவேனம்மா என்று வருகிறது. குறிப்பு: மயா பஞ்சாஷி தோ திகமபனி தேது வயசி. 32 வயசு இருந்த ஆச்சாரியால் இப்படி சொல்லி இருக்க முடியுமா? எது எந்த சங்கரர் செய்தது? ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடங்களில் எல்லாம் சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் என்றே எத்தனையோ சுவாமிகள் வந்தாயிற்று. இவர்களில் தங்கள் சந்நியாச நாமாவிலேயும் சங்கரர் என்று இருப்பவர்களாகவே கிருபாசங்கரர், உஜ்வல சங்கரர், மூக சங்கரர், அபினவ சங்கரர் என்றெல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஸ்ருங்கேரியில் வித்யாசங்கரர் என்று விசேஷ மரியாதையோடு ஒரு சுவாமிகளை சொல்கிறார்கள். இவர்களிலும் ஸ்தோத்திரங்கள் செய்தவர்கள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் ஆதிசங்கரர் செய்ததாகவே நாளாவட்டத்தில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்க கூடியது சகஜமே. சுத துரோகியை சொல்லும் சிவ புஜங்க ஸ்தோத்திரமும் அப்படி ஒன்றாக இருக்கக்கூடும். ஆகையால் இந்த ஒரு ரெஃபரன்ஸை கொண்டு மட்டும் கால நிர்ணயம் செய்வது சரியாகாது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।